இந்த சைனசைட்டிஸ்ல அதிகமா சஃபர் ஆகுறாங்களோ பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ்க்கு வந்து அடிமையா நமக்கு அதுதான் வந்து நல்ல ஓப்பன் ஏர்ல நல்ல ஒரு பிரிஸ்க் வாக், சன் எக்ஸ்போஸ்டா நீங்க வெளியில போங்க. அதனால பிராணாயாமம் நீங்க எடுத்துக்கலாம், பிளஸ் ஹோமியோபதி மருத்துவமும் நீங்க எடுத்துக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சுதாமதி ஃப்ரம் தருண் ஆயுஷ் கிளினிக். இயற்கை வழியில் உங்கள் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம மெயினா எல்லாரும் இந்த சைனசைட்டிஸ்ன்ற வேர்டு வந்து நிறைய கேள்விப்படுறோம். சைனசைட்டிஸ்னா என்ன, அதனால என்னென்ன சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்? மெயினா பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே தும்மல், அதிகமான தும்மல், ஒரு 4-5 தும்மலா இருக்கட்டும், இல்ல அதிகமா அடுக்கு தும்மல், 10க்கும் மேற்பட்ட நிறைய அடுக்கு தும்மல். மார்னிங் எழுந்த உடனே ஒரு 4 தும்மலா இருக்கட்டும், இல்ல அடுக்கு தும்மல் 10 தும்மல் வரைக்கும் வந்து மார்னிங் ஸ்னீசிங் இருக்கும். பிளஸ் கண்ணு வந்து நல்லா போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்க. கண் அரிப்பு வந்து அதிகமா இருக்கும். காது அடைப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வருது? சைனசைட்டிஸை வந்து நம்ம எப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல குறைக்கலாம்? சைனசைட்டிஸ் வந்து நம்ம தான் உருவாக்குறோம். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா, தூக்கம் வந்து யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு அதிகமான அளவுல சைனசைட்டிஸ்னால சஃபர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபுட்டி அப்படின்றத ரொம்ப ஸ்டைலா இன்னைக்கு சொல்லிக்கிறோம். பட் ஆனா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ்ல அதிகமா சஃபர் ஆகுறாங்களோ பாத்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ்க்கு வந்து அடிமையா நமக்கு அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்ல அடிமையா இருக்கவங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த சைனசைட்டிஸ்னால வரக்கூடிய முகம் பஃபியா இருக்கிறது, தும்மல் அதிகமா இருக்கிறது, கண்ணு ரெட்டா இருக்குது, கண் அரிப்பு, காதடைப்பு, இதெல்லாம் நம்ம எப்படி குறைக்கலாம்னா, சிம்பிளான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்க நல்ல ஓப்பன் ஏர்ல நல்ல ஒரு பிரிஸ்க் வாக், சன் எக்ஸ்போஸ்டா நீங்க வெளியில போங்க. அது உங்களோட சைனசைட்டிஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் சைனசைட்டிஸ் வந்து எப்ப அதிகமாகும்னு பாத்தீங்கன்னா, நான் தலை குளிச்ச உடனே அடுக்கு தும்மல் அடுத்த நாள் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஹெட் பாத் எடுத்துட்டு நல்ல சன் எக்ஸ்போஸ்டா நீங்க நல்ல தலை காய வைக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நல்லாவே குறையும். ஸோ சைனசைட்டிஸை நான் எப்படி வந்து ஒரு டெய்லி ரொட்டீன்ல குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்ல வந்து பிளென்டி ஆஃப் வாட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து மூக்கு சேர்ந்தும் போது, காது அடைப்பெல்லாம் இருக்கும்போது உங்களோட ஃப்ளம் வந்து வெளியேறதுக்கு உங்களோட வாட்டர் கண்டென்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். சைனசைட்டிஸ் இருக்க நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த அண்டர் ஐ டார்க்னஸ் இருக்கும். ஸோ இது எதனால வருதுன்னா, அதிகமான நேரம் நம்ம வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல வரைக்கும் நம்ம முழிச்சிருக்குது, அதிகமான நேரம் நம்மளோட மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதிகமாவே சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ் எல்லாமே கூடுதலாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால கம்ப்ளீட்டா ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் ரொட்டீன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ள உங்களோட டின்னரை வந்து நீங்க முடிச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வயிறு வந்து ஃப்ரீயா இருக்கும்போது சைனசைட்டிஸோடது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஹோமியோபதி மருத்துவத்துல நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. ஸோ நீங்க ஹோமியோபதி மருத்துவத்துல வந்து நீங்க இதுக்கான தீர்வு எடுத்துக்கலாம். பிளஸ் பிராணாயாமம் எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் சைனசைட்டிஸ்ல கொடுக்கும். உங்களுடைய ஏர் வேயை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி கொடுக்கும். பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் லெவல்லையும் சரி, பிசிக்கலாவும் சரி, உங்களுடைய மனசு வந்து நல்லாவே ஃப்ரீயா இருக்கும். ஸோ பிராணாயாமம் பண்ணும்போது இன்னும் சைனசைட்டிஸ்னால நீங்க கஷ்டப்படக்கூடிய இந்த நேசல் பிளாக் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். உங்களுடைய காது அடைப்பு வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். கண் அரிப்பு, இது எல்லாமே வந்து உங்களுடைய சுவாச பாதை கிளியர் ஆகும்போது இது எல்லாமே நல்லாவே குறையும். ஸோ அதனால பிராணாயாமம் நீங்க எடுத்துக்கலாம், பிளஸ் ஹோமியோபதி மருத்துவமும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எனக்கு ரொம்ப பிராணாயாமம்லாம் தெரியல மேம் அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நல்ல ஒரு டீப் இன்ஹேல் அண்ட் டீப் எக்ஸேல் ஒரு 21 டைம்ஸ் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு சைனசைட்டிஸ் ரெடியூஸ் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹோமியோபதி மருத்துவம் பிராணாயாமம் ரெண்டும் சேர்ந்து நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய சைனசைட்டிஸ்ல இருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு.